கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஒரு சின்ன அறிவிப்பு. நம்முடைய தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் நிகழ்ச்சி சங்கரா தொலைக்காட்சியிலும் கவசம் கனெக்டிலும் பேரலா ஒளிபரப்பாகி வருவதை நீங்கள் எல்லோரும் நன்கு அறிவீர்கள். ஆனால் ஒரு சில காரணங்களால டிவியில் உள்ள ப்ரோக்ராம் மட்டும் ஒரு 6 எபிசோட் பின்தங்கி இருக்கிறது. ரெண்டையும் சமன்படுத்தி ஈக்குவலாக கொண்டு போனோம்னா தொலைக்காட்சியிலும் கவசம் கனெக்ட் யூடியூப்லையும் பார்ப்பவர்களுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இப்போ ஒரு வார காலத்துக்கு மட்டும் நம்ம கவசம் கனெக்ட் யூடியூப் சங்கரா டிவியை சார்ந்த இந்த யூடியூப்ல இதே தினந்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் முன்பு அனுபவித்த பாசுரங்களுடைய சாரார்த்தங்கள் ஒரு வாரத்துக்கு ஒளிபரப்பப்படும். அது ஒளிபரப்பாச்சுன்னா அதுக்குள்ள தொலைக்காட்சியில் வர்றது இதை கேட்சப் பண்ணிடும். ரெண்டும் இணைந்து அதுக்கப்புறம் அழகான ஒரு இருப்பு பாதை, தொடர்வண்டி பாதை எப்படி ரெண்டும் சேர்ந்து போகிறதோ அதுபோல சங்கரா தொலைக்காட்சி அவர்களை சார்ந்த கவசம் கனெக்ட் என்ற யூடியூப் ரெண்டுலேயும் அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் தொடர்ந்து பயணிக்க வசதியாக இருக்கும். ஆகையினால அடுத்த ஒரு வாரம் முக்கிய பாசுரங்களின் சாரத்தை அனுபவிப்போம். ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கிருஷ்ணனுடைய நடனத்தை ரசிக்க எல்லோரும் தயாராயாச்சா? நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்ணன் செங்கீரை நடனம் ஆடப்போகிறான். பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து நாமும் கண்ணபிரானை அழைக்கப் போகிறோம். அப்ப நம்ம கண்ணன் அவனை யாரும் பிடிச்செல்லாம் ஆட்டி வைக்கணும்னு தேவையில்லை. நம்மளையே ஆட்டி வைக்கிறவன் அவன் தான். அவன் தவழ்ந்துட்டு தான் ஆடணும்னு தேவையில்லை, நின்றே ஆடிடுவான். அதனால பெரியாழ்வார் யசோதை என்ன சொல்றா? கண்ணா, உன் 2 கைகளையும் அசைத்து தலைய ஆட்டி ஆட்டி ஒரு திருவடியை ஊன்றி ஒரு திருவடியை உயர்த்தி கொஞ்சம் செங்கீரை ஆட்டம் ஆடுடா. உன் ஆட்டத்தை காணத்தான் உன்னுடைய பரம ரசிகர்களான நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்களும் கவசம் கனெக்ட் நேயர்களும் காத்திருக்கிறார்கள். செங்கீரை நாட்டியமாடுன்னா கண்ணன் சொன்னா, நீங்க நாட்டியமாடுன்னு சொன்னா நான் ஆடணுமா? அதெல்லாம் நீங்க சொன்னதுக்காகலாம் ஆடமாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் முரடு பிடிச்சான் விஷமக்கார கண்ணன். பெரியாழ்வார் யசோதை பொங்கும் பரிவுல பதறின்னு சொன்னாலாம், டேய், உன் திருமார்பில லக்ஷ்மி இருக்காடா, அவளுக்கு வலிக்க கூடாது. வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. ஆலமர இலையில இருக்கும்போது வயத்துக்குள்ள இருக்க ஜீவாத்மாவுக்கெல்லாம் அதிர்ச்சி, வலி, ஜெர்க் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்ச இல்லையா? இப்ப நீ செங்கீரை ஆடும்போது திருமார்புல இருக்க தாயாருக்கு அதிர்வோ ஜெர்க்கோ ஏற்பட்டா அது எங்களால தாங்கிக்க முடியாது. எங்காத்து குழந்தை இல்லையா அந்த நாச்சியார், திருமார்பில் இருக்கும் நாச்சியார் ஸ்ரீ மகாலட்சுமி, எங்காத்து குழந்தை, பொண்ணை நன்னா பாத்துக்கோ. அதனால செய்யவள் நின்னகலம் சேமம் என கருதி. செய்யவள்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். பொதுவா செய்னா சிவப்புன்னு அர்த்தம். செய்யவள் என்றால் சிவந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி. செய்யவள் அல்லது செய் என்பது செந்தாமரையை குறிக்கிறது. செய்யவள் அப்படின்னா செந்தாமரையிலே விளங்கக்கூடிய மகாலட்சுமி தாயார்னு அர்த்தம். அப்ப அந்த செய்யவளாகிய பிராட்டி நின் அகலம், அகலம்னா திருமார்புன்னு அர்த்தம். செய்யவள் நின் அகலம், உன்னுடைய திருமார்பிலே நின் அகலம் செய்யவள், அதுல மகாலட்சுமி உட்காண்டிருக்கா. சேமம் என கருதி, அந்த மகாலட்சுமி க்ஷேமமா இருக்கணும்னு கருதி நீ நாட்டியம் ஆடணும். அதனால நீ பாட்டுக்கு நாட்டியம் ஆடி தாயாருக்கு ஜெர்க் ஆகக்கூடாது. இந்த இடத்துல க்ஷேமம்னா பல்லாண்டு, மங்களம்னு அர்த்தம். அந்த தாயார் மங்களகரமா பல்லாண்டு சௌக்கியமா இருக்கும்படியாக தாயாருக்கு வலிக்காம மெல்ல மெல்ல நாட்டியம் ஆடணும்பா. அதனால சேமம் என கருதி நீ மனசுல நினைச்சுட்டா போறோம். ஏன்னா பெருமாள் சத்திய சங்கல்பன், அவர் நினைச்சா நடந்துரும். அதனால தாயாருக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அதை நன்னா நினைச்சுட்டு பாருங்க. பெரியாழ்வாரோட பொங்கும் பரிவை பெருமாளை டான்ஸ் ஆட சொன்னாலும் திருமார்புல தாயாருக்கு வலிக்காம பாத்துக்கோ. அதை சங்கல்பம் பண்ணிட்டு ஆடு. அதே சமயம் உன் ஆட்டத்தை காண எவ்வளவு நேயர்கள் காத்துட்டு இருக்கா. நீ ஆடும்போது என்ன ஆகணும்னா, உன் 2 காதிலும் மகர குண்டலங்கள் அணிந்திருக்கிறாய் அல்லவா, மீன் வடிவிலான குண்டலம், அது நன்னா முன்னும் பின்னும் அசையணும். அப்படிதாண்டா நீ ஆடணும். ஏ குட்டி கண்ணா, நீ அப்படியே தலையை ஆட்டி ஆட்டி ஆட 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 காதில் உள்ள அந்த மகர குண்டலங்கள் உன்னோடு சேர்ந்து ஆட. அந்த அனுபவம் எங்களுக்கு வேண்டாமா? செல்வு புலி மகர காது திகழ்ந்து இலக. செல்வுனா பகவானுடைய ஐஸ்வர்யம், செல்வ செழிப்புன்னு அர்த்தம். செல்வு புலினா பெருமாளின் செல்வ செழிப்பு எங்க பொலியர்தான். அவர் காதுல அணிந்திருக்க குண்டலத்தை பார்த்தாலே பா, இவர் பயங்கரமான பணக்காரர் அப்படின்னு தெரியறதான். இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா, உன் பக்தன் பிரகலாதன் ஒருத்தன் இருந்தானே, அவன் சொன்னான்டா, என் பெருமாள் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான்னா. அந்த தூணில் உள்ளான்னு பிரகலாதன் சொன்ன அந்த வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காகத்தானே நீ தூணை பிளந்துன்னு வந்த.
இரணியனுக்காக பெருமாள் வரல. இப்ப இரணியன் நம்பினத்தினாலேயோ நம்பாத்தினாலேயோ பெருமாளுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த தூண்ல என் பகவான் இருக்கிறான், நான் பார்க்கிறேன் என்று பிரகலாதன்கிற பக்தன் சொல்லிட்டான். பக்தன் வாக்கு பொய்யாக கூடாதுங்கிறதுக்காகத்தானே தூண்ல இருந்து வந்தாய். அதான் பாட்டின் முதல் பகுதி பாருங்கோ. கோளரியின் உருவம் கொண்டு, கோள்னா வலிமையான, அரி என்றால் சிங்கம், கோளரியின் வலிமையான சிங்கமாக உருவம் கொண்டு, நீ வடிவம் எடுத்துக்கொண்டு நரசிம்மமாக வலிமையான சிங்கமாக வந்து என்ன செய்தாய்? அவுணன் உடலம் குருதி குழம்பி எழ. அவுணன்னா அசுரன் அர்த்தம். அவுணன் உடலம், அசுரனாகிய இரணியனுடைய உடலம், உடம்பு, அந்த உடம்பில் இருந்து குருதி, குருதினா ரத்தம், இரணியனுடைய ரத்தம் எப்படி ஆச்சான்? குழம்பி எழ. குழம்பி எழுதல்னா அப்படியே பொங்கி எழுவது. அதுவும் அந்த குழம்பு இருக்கே, அது பொதுவாகவே குழம்பித்தான் இருக்கும்பா. அந்த குழம்பு மாதிரி நம்ம பண்றோம் இல்லையா, கிரேவின்னு குழம்பு, அது போல இரணியனுடைய அந்த ரத்தம் எல்லாம் அப்படி நொர நொறையா வயத்திலிருந்து பொங்கி எழ, மேலே எழும்படியாக கூர் உகிரால் குடைவாய். உகிர்னா நகம்னு அர்த்தம். கூர் உகிரால், உன்னுடைய கூர்மையான நகத்தாலே குடைவாய், வெறுமன கிழிக்கலையா, உள்ள வச்சு கொடையற மாதிரி இரணியனுடைய நெஞ்சையும் வயிற்றையும் குடைந்து குடைந்து எடுத்து அவன் ரத்தம் அப்படியே பொங்கி வரும்படியாக இரணியனை அழித்தாய் அல்லவா. அப்போ கோளரியின் உருவம் கொண்டு வலிமையான சிங்கம் நரசிம்மனாக தோன்றி அவுணன் உடலம் இரணியனுடைய உடம்பிலிருந்து குருதி குழம்பி எழ ரத்தம் அப்படியே பொங்கி வரும்படியாக கூர் உகிரால் குடைவாய், உன்னுடைய கூர்மையான நகத்தாலே கிழித்து கொடைஞ்சு அவனை வதம் பண்ணிட்ட. எதற்காக? இரணியனை முடிக்கணும்னா எப்பவோ பகவான் பண்ணியிருப்பான். ஆனா இப்ப வந்து நரசிம்மனை அழித்தது எதற்காகனா, என் பக்தன் பிரகலாதன் இந்த தூண்ல இருந்து என் பகவான் வருவான்னு சொன்னான். கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சு இந்திரன் கல்மழை பொழிந்த போது கிருஷ்ணன் காப்பாத்த போறான். இப்போ பொறுத்தவரை கண்ணன் 11 மாத குழந்தையா தான் இருக்கான். ஆனா எதிர்கால நிகழ்வும் தான் தெரியுமே நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு. இப்ப அதை சொல்றா. எதற்காக கோவர்தன மலையை தூக்கி பிடிச்சு காப்பாத்தணும்? காப்பாத்தணும்னா 1000 வழி இருக்கு. ஏன் காப்பாத்தினான்னா, ஆயர்களை எல்லாம் கிருஷ்ணன் என்ன சொன்னா, நீங்க இந்திரனுக்கு பூஜை பண்ணாதீங்கோ, கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுங்கோ, ஆபத்து வந்தா மலையே காப்பாத்தும்னு இவன் சொல்லிட்டான். ஆயர்களும் என்ன பண்ணாலும் மலைக்கு பூஜை பண்ணிட்டு, எங்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் இந்த மலையே காப்பாத்தும்னு அவன் மனசுல நினைச்சு நம்பி இருந்தாளாம். கண்ணன் என்ன பண்ணா, என் ஆயர்களின் நம்பிக்கை பொய்த்து போக கூடாது, இந்திரன் மழை பொழிந்து நான் காப்பாத்திட்டேன்னா மலை காப்பாத்தும், நம்பினோ காப்பாத்தலையேன்னு நினைச்சிருவாளாம். பக்தனுடைய நினைவு கூட பொய்யாக கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணான்னா, மேலை அமரர்பதி மிக்கு வெகுண்டு வர. மேலை அமரர், அமரர்னா தேவர்கள், மேலை அமரர்னா மனிதர்களை விட மேலே உயர்ந்தவர்களாக கருதப்படக்கூடிய மேலை அமரர், மேலே இருக்கக்கூடிய அந்த தேவர்கள், அமரர் பதி, அந்த தேவர்களுக்கு பதியாக தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் வெகுண்டு வர. வெகுண்டுன்னா கோபம் கொண்டுன்னு அர்த்தம். அதுவும் சும்மா இல்லையா, மிக்கு வெகுண்டு வர. மிக்குன்னா மிகுந்த கோபம். இந்திரனுக்கு அப்படித்தான் ஒரு கோபமா. அது என்னது இது? இவன் வந்து இந்த மாதிரி எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை எல்லாம் ஒரு மலைக்கு கொண்டு வந்து சமர்ப்பிப்பதா, இதை நான் விட்டுடுவதா அப்படின்னு சொல்லி இந்திரன் கடுமையான கோபத்தோடு வந்தானா. அதனால மேலை அமரர் பதி மிக்கு வெகுண்டு வர. இந்திரன் பெரிய கோபத்தோடு, பாரு எனக்கு செய்ய வேண்டிய பூஜையை மாத்தி கோவர்தன மலைக்கு ஒரு சின்ன ஆயர் சிறுவன் சொன்னான்னு பண்ணீங்க இல்லையா, ஆயர்பாடியே அழிக்கிறேன்னு சொல்லி கோபத்தோடு வர வந்து என்ன பண்ணான், காளனன் மேகமவை கல்லோடு கார்பொழிய. இந்த இடத்துல கார்னா மழைன்னு அர்த்தம். கார்பொழியனா மழை பொழிய. ஆனா வெறும் மழையா பொழியலையே, கல்லோடு, கல் மழையாக, ஐஸ் கட்டி மழை, ஆலங்கட்டி மழை எல்லாம் சொல்றோமே, கற்களாகவே வந்து மழை பொழியறதான். அதான் கல்லோடு கார்பொழிய. அப்படி மழை பொழிந்த போதும் கருதி, இங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, கருதிங்கிற வார்த்தை தான் இந்த பாட்டுல உயிர். என்ன கருதினான் கண்ணன் அப்படின்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். கண்ணன் கருதினானா, நாமளே நேரடியாக காப்பாத்திட்டோம்னா அது சரி வராது. ஆயர்கள்லாம் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணோம், எதா இருந்தாலும் மலை காப்பாத்தும் நம்பின்னு இருக்கா, அந்த நம்பிக்கையை பொய்யாக்க கூடாது என்று கருதி. அப்ப பக்தன் ஒண்ணு ஆசைப்பட்டான்னா அதை பொய்யாக்க மாட்டான். கருதி, ஆயர்களுடைய நம்பிக்கையை மெய்ப்பிக்க வேண்டும் என்று கருதி, வரை குடையா, வரைனா மலைன்னு அர்த்தம், வரை குடையா, அந்த மலையையே ஒரு குடையாக தாங்கி பிடித்து, காளிகள் காப்பவனே. காளினா கேட்டில், அதாவது பசு, மற்ற கறவைகள், ஆடு மாடு, இது எல்லாத்துக்கும் காளின்னு பேரு. காளிகள் காப்பவனே, அந்த ஆடு மாடுகளை எல்லாம், பசு கூட்டங்களையும் காளைகளையும் எருமைகளையும் ஆடுகளையும் காப்பவனே, காத்தருளினவனே. ஒரு நிமிஷம், பசுக்களை மட்டுமா காப்பாத்தினா அல்லது கேட்டில் அந்த கால்நடைகளை மட்டுமா காப்பாத்தினா?
இன்னும் மக்கள் அத்தனை பேரையும் காப்பாத்தினானேன்னா கண்ணனுக்கு முக்கிய நோக்கம் அந்த கால்நடைகள் மீதுதானா, அதை முக்கியமா காப்பாத்தணும். ஏன்னா அதுக்கு வாய் திறந்து காப்பாத்துன்னு கூட கேட்க தெரியாத பிராணியாச்சே, அதை முதல்ல ரட்சிக்கணும் என்று ஆசைப்பட்டு அதனால பக்தர்களையும் ரட்சிப்பான். ஆனா அதை விட அந்த ஆடு மாடுனா கால்நடைகள்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதனால முக்கியமாக கால்நடைகளை காப்பாத்தினா கூடவே சேர்த்து மக்களையும் காப்பாத்திட்டான்னு புரிஞ்சுக்கணும். அதான் காளிகள் காப்பவனே, அந்த கால்நடைகளை எல்லாம் காத்து கொடுத்தவனே. அதுவும் எதுக்கு? எல்லாரும் மலையை நம்பினா அந்த மலையே காப்பாத்திட்டுன்னு நம்பிக்கை ஊட்டணுங்கிறதுக்காக. அப்ப 2 சரித்திரம் சொல்லிட்டார். ஒண்ணு, பிரகலாதன் நீ தூண்ல இருக்கேன்னு சொன்னா அதை உண்மையாக்கணும். அதே தூண்ல இருந்து வந்து இரணியனை பிடிச்ச ஆயர்கள் கோவர்தன மலையே காப்பாத்துன்னு நம்பினா அந்த மலையையே தாங்கி பிடிச்ச அவளை காப்பாத்தின. அவ வார்த்தையெல்லாம் மெய்ப்பிச்சுட்டியே. இங்க ஒருத்தி பெரியாழ்வார் யசோதைன்னு உன் அம்மா பாடிண்டே இருக்கேன். உன் ஆண்மை தோற்ற நீ நடனம் ஆட வேண்டாமா? ஒரு ஆண் குழந்தை நடனம் ஆடினால் அந்த ஆணுக்கான இலக்கணம் நல்லா தெரியுமா? அதான் ஆள. இந்த இடத்துல ஆள என்றால் ஆண்மை மிக்கவனேன்னு அர்த்தம். அந்த ஆணுக்குரிய லட்சணத்தோடு கம்பீரமாக ஆடுபவனே, ஆள ஆண் தன்மை கொண்டவனே, எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, எங்களுக்கெல்லாம் நாயகன்டா நீ. நாயகன் தலைவன் என்று இருக்கக்கூடியவன் தொண்டர்களுக்கு என்ன ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பானா. உன் தொண்டர்களாகிய நாங்கள்லாம் என்ன கேட்கிறோம்? காசு பணமா கேட்கிறோம்? கண்ணார உன்னுடைய நாட்டியத்தை தானே காண விரும்புகிறோம். நம்முடைய எங்களுக்கெல்லாம் நாயகனே, நாயகனாக தலைவனாக சுவாமியாக எஜமானாக விளங்குபவனே, நாங்கள்லாம் உன் தொண்டர்கள்பா. நீ செங்கீரை நாட்டியம் ஆடினா நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள், கவசம் கனெக்ட் நேயர்கள் எல்லாரும் சுற்றி அமர்ந்து கொண்டு கைத்தட்டி எங்க கிருஷ்ணன் குட்டி கண்ணன் எவ்வளவு அழகா ஆடுறான்னு சொல்லி கைத்தட்டி ரசிப்பதற்காக காத்திருக்கிறோம். நம்முடைய நாயகனே. யார் யாரையோ எங்களுக்கு விருப்பமான கதாநாயகன், அவர் நடனம் ஆடினா பிடிக்கும், அவர் ஸ்டைல் பண்ணா பிடிக்கும்னு சொல்றோம். நமக்கு உண்மையான நாயகன் யாருன்னா நம்ம குட்டி கண்ணன். அவன் செங்கீரை ஆடுவதை அல்லவோ நாம் ரசிக்க வேண்டும். நம்முடைய நாயகனே. சரி, வேற யாரும் நமக்கு நாயகன் கிடையாது, பகவான் தான் நாயகன்கிறோம். இது எங்கேருந்து புரியுறதுன்னா 4 வேதமும் அதைத்தான் சொல்றது. அதைத்தான் நான்மறையின் பொருளே என்று அடுத்த தொடராக பெரியாழ்வார் யசோதை வச்சிருக்கா. நீ எங்களுக்கு நாயகன்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்னா, நான்மறை 4 வேதங்கள் இருக்கே, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். நான்மறையின் அந்த 4 வேதங்களுக்கும் பொருளே, ஆழ்பொருளாக இருப்பதே நீதானே. அந்த வேதங்கள் என்ன சொல்றது? பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம். அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் தலைவன் பகவான். எஸ்ய ஆத்மா சரீரம். இந்த ஜீவாத்மா பகவானுக்கு உடலாக, பகவானை உயிராக கொண்டு அவனையே அண்டி இருப்பதுதான் ஜீவாத்மா. இன்னும் எத்தனை எத்தனை இடங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப நான்மறையின் பொருளே, 4 வேதத்துக்கும் பொருளாக 4 வேதங்களால் காட்டப்படக்கூடிய நாயகனாக நீ அல்லவோ விளங்குகிறாய். அப்ப தொண்டர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் இல்லையா? இதுவரை நீ பல பேருக்கு செய்தும் இருக்கிறாய். இது வெறும் தியரிட்டிக்கலா வேத புஸ்தகத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்ல, நீ செயலிலும் செய்திருக்கிறாய். நம்முடைய நாயகனே, நான்மறையின் பொருளே, 4 வேதங்களால் காட்டப்பட்ட பொருளாக எங்களுக்கு நாயகனாக இருப்பவனே, நீ யார் யாருக்கெல்லாம் பண்ணேன்னா பிரம்மாவுக்காக அருள் புரிந்தாய். உன்னுடைய உந்தி தாமரையில் தோன்றினாரே பிரம்மா, அந்த பிரம்மா மது கைட்டபன் என்ற 2 அசுரர்களிடத்திலே வேதத்தை இழந்து, ஆகா வேதம் போயிடுத்தே, இனி நான் எப்படி உலகை படைப்பேன்? வேதம் கையில இருந்தாதான் பிரம்மாவால் படைக்க முடியும். வேதத்தை இழந்துட்டார், தொலைச்சுட்டார். நான் என்ன பண்ணுவேன்னு பிரம்மா தடுமாறின போது ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணி பிரம்மாவுக்கு வேதங்களை மீட்டு கொடுத்தவனே. பெரியாழ்வார் சூச்சகமா மறைத்து பாடின ஹயக்ரீவ அவதாரம் இந்த பாசுரம். நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு. அடுத்து இந்திரனுக்கும் அருள் புரிந்தாயே, அது என்ன? இந்திரன் மகாபலி கிட்ட எல்லா ராஜ்யத்தையும் இழந்துட்டான். மீண்டும் பாருங்க, அதே கதை தான். பெருமாள் இந்திரனை நீ உலகத்தையும் ஆட்சி பண்ணுன்னு சொல்லி ஒப்படைச்சுட்டார். இந்திரனுக்கு தேவையான பணபலம், படைபலம் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கொடுத்தா இந்திரன் என்ன பண்ணணும்? ஒழுங்கா வச்சுன்னு ஆட்சி பண்ணிருக்கணும். இந்திரன் என்ன பண்ணா? மகாபலிட்ட தோத்து போனா எல்லாத்தையும் இழந்துட்டான். தோத்தா பெருமாள் என்ன சொல்லியிருக்கணும்? அப்பா, உனக்கு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், மகனே உன் சமத்து. நீ இழந்துட்டேன்னா மறுபடியும் நானா மீட்டு கொடுக்க முடியும்? கேட்டிருக்கலாம், கேட்கல. அந்த இந்திரனுக்கு அவன் ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணார்? வாமனனாக, குள்ள வாமனனாக வடிவெடுத்து இந்திரன் தேர்ந்த ராஜ்யத்தை பறித்த மகாபலியிடம் போய் யாச்சகம் கேட்டு உலகத்தை எல்லாம் அளந்து மீண்டும் இந்திரன்ட்டியே கொடுத்தார். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? மகாபலியை பெருமாள் ஏமாத்திட்டார், அவன்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டார். வாங்கி அவரா வச்சிருந்தார். இந்த மகாபலி எந்த இந்திரன்டேந்து எல்லாத்தையும் தட்டி பறிச்சானோ அந்த உரிய நபரான இந்திரன்ட்ட தான் கொடுத்தார். ஏன்னா அவருடைய வலது திருவடி மண்ணுலகத்தை அளக்கிறது.
இடது திருவடி சத்தியலோகம், பிரம்மாவின் சத்தியலோகத்தை தொடருது. ஒருத்தர் திருவடியே அவ்வளவு தூரம் போறதுன்னா அவர் இன்னும் எவ்வளவு பெருசு வளர்ந்திருப்பார். அதனாலதான் அதன் புறமும் அதையும் தாண்டி விம்ம வளர்ந்தவனே. விம்ம என்றால் எங்கும் நிறைந்திருக்கும்படின்னு அர்த்தம். விம்ம வளர்ந்தவனேனா உன் திருமேனி தான்ப்பா மொத்தமாவே வியாபிச்சிருக்கு. எங்க பார்த்தாலும் விஸ்வரூபம் போல அந்த திரிவிக்ரமன் என்ற உலகளந்த பெருமாள் தெரிகிறார். இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல, திருக்கோவலூர்ல அங்கெல்லாம் உலகளந்த பெருமாள்னு சேவிக்கிறோம் இல்லையா? எவ்வளவு பிரம்மாண்டமான வடிவம். அதான் விம்ம, எங்கும் நிறைந்திருக்கும் திருமேனியோடு வளர்ந்தவனே. பெரிய வடிவமெல்லாம் எடுத்து எல்லாம் எதுக்கு? இந்திரன்னு ஒருத்தன் அவன் சாமர்த்தியம் இல்லாம ராஜ்யத்தை எழுதுட்டான், அவனுக்கு அதை மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தாவின உனக்கு ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி செங்கிரை ஆட தெரியாதா பயப்பா? நாங்க அதுதானே கேட்கிறோம். ஆசையா கண்ணனை ரசிக்கணும், கை தட்டி என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக கேட்டா நீ தாவியெல்லாம் அளக்குற, இந்த ஒரு காரியம் பண்ண மாட்டாயா? அப்ப தரணியாகிய பூமியையும் நட்சத்திர மண்டலத்தையும் கடந்து அதற்கும் மேல போய் இந்திரனுக்காக எல்லாம் பெரிய வடிவம் எடுத்து அளந்து கொடுத்தாயே, எங்களுக்காக செங்கிரை ஆடு. அது மட்டும் இல்ல, பிரம்மா இந்திரன்லாம் ஆண்கள், பெண்களுக்குன்னு நீ எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்க. இந்த குவலையா பீடம்னு கம்சனுடைய ஒரு யானை, அந்த குவலையா பீடத்தை கண்ணன் ஏன் அழித்தான்னா அதுக்கு மாமுனிகள் சுவையா ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். கம்சனுடைய யானை குவலையா பீடம் இருக்கே, மதுரால உள்ள பெண்கள் எல்லாம் துன்புறுத்திட்டே இருந்துதான். அதனால கண்ணன் பார்த்தான், அடடா மதுராவில் உள்ள பெண்களுக்கெல்லாம் இந்த குவலையா பீடம் யானை ரொம்ப இடைஞ்சலா இருக்கே, இதை அழிக்கணும்னு அவன் முன்னாடியே திட்டமிட்டு இருந்தானா. கரெக்டா கண்ணன் மதுராவுக்கு வரும்போது கம்சன் குவலையா பீடத்தை வச்சே கிருஷ்ணனை அழிக்கணும்னு பார்த்தான். கண்ணன் பார்த்தான், ஓ அந்த குவலையா பீடமா நீ? மதுராவில் உள்ள பெண்களை எல்லாம் நீ தானே துன்புறுத்தினாய், என்ன பண்ற பாருன்னு சொல்லி வேழமும், வேழம்னா யானைன்னு அர்த்தம், இங்க குவலையா பீடம்னு அர்த்தம், அந்த வேழமாகிய குவலையா பீடத்தை அடித்து ஒழித்தாயே. அப்போ ஒரு பெண்ணை துன்புறுத்துகிறது என்றால் யானைய கூட அடிச்சு சாச்சர நீ. ஒரு பெண் ஆசைப்பட்டான்னா நாட்டியமாடி காட்ட மாட்டாயா? மதுராவில் உள்ள பெண்களின் பாதுகாப்புக்காக வேழம், அந்த குவலையா பீடத்தை அழித்தொழித்தவனே. அது மட்டும் இல்ல, நப்பின்னை பிராட்டி, அதாவது யசோதை இருக்காளே, யசோதைக்கு கும்பன் என்று ஒரு அண்ணன் இருந்தான். அவன் மிதிலையில் வாழ்ந்து வந்தான். அந்த கும்பனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அவள் தான் நப்பின்னை. நீலாதேவி தாயாரின் அம்சம் அவள். பெருமாளுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 நாச்சியார் சொல்றோம் இல்லையா? கிருஷ்ணாவதாரத்துல ஸ்ரீதேவி ருக்மிணியாக வந்தாள், பூதேவி சத்யபாமாவாக வந்தாள், நீலாதேவி தான் இந்த நப்பின்னை பிராட்டியாக வந்து அவதரித்தாள். அந்த நப்பின்னை கும்பன் யசோதையினுடைய அண்ணன் மகளாக தோன்றி இருக்கிறாள். அவன் என்ன பண்ணான், வீட்டுல 7 காளை மாடு வச்சிருந்தானாம். இந்த காளைகளை அடக்குவோருக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு. ஆனா என்ன எடுத்தான், அந்த 7 காளைகளுக்குள் 7 அசுரர்கள் உள்ள நுழைஞ்சுட்டாலும். இந்த வரலாறு ஹரிவம்சம் என்ற புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மணவாள மாமுனிகளும் வியாக்கியானத்துல காட்டுறார். அந்த 7 காளைகளுக்குள்ள 7 அசுரர்கள் நுழைந்து நப்பின்னை பிராட்டிக்கு ஏதாவது தீங்கு செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தாலாம். நம்ம கண்ணன் பார்த்தானா, ஏண்டா அங்க தொட்டு இங்க தொட்டு என் மாமன் மகளுக்கே தீங்கு இழைக்கலான்னு பாக்குறேடா, நான் விடுவேனான்னு சொல்லி கண்ணன் என்ன பண்ணா, அந்த 7 காளைகளை அடக்கிறேங்கிற சாக்குல அந்த 7 காளைகளுக்குள்ளும் ஒளிந்திருந்தார்களே அசுரர்கள், அவளை அழிச்சு ஒழிச்சுட்டானா. அப்ப 7 விடையும், அதான் பாருங்க அடுத்து வேழமும் குவலையா பீடம்ங்கிற யானை, 7 விடையும், அந்த 7 காளை, அந்த காளைக்குள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய 7 அசுரர்கள், இவர்களை எல்லாம் விரவிய வேலை தன்னுள், விரவியன்னா போர் புரிய வந்தன்னு அர்த்தம். விரவிய உங்ககிட்ட சண்டை போட வந்த, வேலை தன்னுள், இந்த இடத்துல வேலை சின்னலை தான் இருக்கும், ஆனா இங்கேயும் வேலைங்கிறதுக்கு சமயம்னு அர்த்தம், காலம்னு அர்த்தம். விரவிய வேலை தன்னுள்னா சண்டை போட வந்த காலத்திலே, உங்களோட குவலையாப்பிடம் சண்டை போட வந்த காலமா இருக்கட்டும், அல்லது அந்த 7 காளமாடு அதை அடக்கக்கூடிய அந்த காலமா இருக்கட்டும், வென்று வருமவனே, அவர்களையெல்லாம் வெற்றி கொண்டு வென்று வருமவனே, வெற்றியுடன் திரும்பி வந்தவனே. அப்ப குவலையா பீடத்தை ஏன் அழித்த? மதுரால உள்ள மக்களுக்கு, மதுராவில் உள்ள பெண்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்காக. அந்த 7 காளைகள் உள்ளிருக்கும் அசுரர்கள் ஏன் வீழ்த்தினாய்? நப்பின்னை பிராட்டியை மகிழ்விப்பதற்காக. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினியே, பிரம்மாவை மகிழ்வித்தாய், இந்திரனை மகிழ்வித்தாய், மதுராவில் உள்ள பெண்களை மகிழ்வித்தாய், நப்பின்னையை மகிழ்வித்தாய். நாங்க சந்தோஷப்பட வேண்டாமா? அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ மது கேட்டவர்களோட சண்டை போட வேண்டாம், உலகத்தை தாவி அளக்க வேண்டாம், அல்லது குவலையா பீடத்தை சாய்க்க வேண்டாம், அல்லது 7 காளையையும் அடக்க வேண்டாம். அம்மா, அம்மா என்றால் தலைவனேன்னு அர்த்தம். தமிழ்ல அம்மான் என்ற சொல் முதலாளி தலைவனை குறிக்கும். அரங்கத்து அம்மா பள்ளி எழுந்தருளாயன்னு வருது இல்லையா? அரங்கத்தம்மான்னா ரங்கநாதான்னு அர்த்தம். அது போல அம்மான் என்ற சொல் நாதனை குறிக்கும்.
அதுதான் இங்க குழந்தையா கூப்பிடுறதுனால, அம்மா என் தலைவா, கிருஷ்ணா நீ குட்டி குழந்தையா இருந்தாலும் நீதான்டா அம்மா, நீதான் தலைவா, எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை, ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே.